சட்டசபையில் பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று கூடிய போது திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு விவகாரம் குறித்து 110 விதியின் கீழ் தொழிலாளர் துறை அமைச்சர் பர்வேஸ் சட்டசபையில் விளக்கம் அளித்தார். அமைச்சர் விளக்கத்திற்கு முன் தங்களை பேச அனுமதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மேகதாது விவகாரத்தில் சட்டசபையில் பேச அனுமதிக்கலை என கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அது மட்டுமில்லாமல் சட்டசபையில் பேச அனுமதி மறுத்த சபாநாயகர் கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் ஆர்ப்பாட்டமும் நடத்தினார்கள். சட்டசபை இன்று இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த போது 4 அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்யவில்லை. அவர்களில் வேலுமணியும் விஸ்வநாதன் நத்தமை சேர்ந்த விஸ்வநாதன் அவர்களும் சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷும் பழனி எம்எல்ஏவான ரவி மனோகரும் வெளியேறவில்லை. இதைத் தொடர்ந்து உரிமை பிரச்சனை தொடர்பாக விளக்கம் அளித்த சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் எப்போது அனுமதி தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். சட்டசபை நடவடிக்கை தற்போது நேரலை ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. எனவே எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் மற்றும் சட்டசபை மாண்பை காக்க வேண்டும். வரலாற்று சிறப்புமிக்க சபையில் கண்ணியக்குறைவாக ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜெயஸ்ரீ பிரபாகர் கடிந்து கொண்டார். மற்றும் வெள்ளிக்கிழமை நடந்த சைகை விரும்பத்தகாத ஒன்று, அது எனக்கு வருத்தமும் அளிக்கிறது என்ற ஜெயஸ்ரீ பிரபாகர் கூறினார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் ஆனந்த் பேசியது என்னவென்றால், மேகதாது விவகாரத்தில் விவசாயிகளின் உரிமையில் தமிழக அரசு எவ்வித சமரசமும் செய்யாது. மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். இதைத் தொடர்ந்து இறுதியாக சட்டசபையில் முதல்வர் விஜய்க்கு சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அவர் திரைத்துறை, அரசியல் என இரண்டிலும் மக்களின் நம்பிக்கையை நட்சத்திரமாக முதல்வர் விஜய் என்று பாராட்டினார். இதை போன்ற காணொளிகளை பார்க்க வேண்டும் என்றால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.